வணக்கம். நாம் இன்று 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் ஒன்றான கேதார்நாத் கோவிலின் வரலாறினை பார்க்க போகிறோம். இக்கோவிலானது உத்தரகாண்ட் மாநிலத்தில் மந்தாகினி ஆற்றங்கரையில் உள்ள கர்வால் இமயமலையின் எல்லையில் அமைந்துள்ளது. மகாபாரத போரில் பாண்டவர்கள் தங்கள் உறவினர்களை கொன்றதால் தோஷம் உண்டானது. அந்த தோஷத்தினை போக்க சிவனின் அருளை பெற அவரை தேடி சென்றனர். அவர்களை அலைக்கழிக்க நினைத்த சிவபெருமான் காளி வடிவம் கொண்டு மண்ணுக்குள் மறைந்தார். சிவனை தேடி அலைந்த பஞ்சபாண்டவர்கள் இறுதியில் கேதார்நாத் வந்தடைந்தனர். மறைந்திருந்த சிவபெருமானும் பூமியை பிளந்து கொண்டு வெளிப்பட்டார். அதே நேரம் பீமன் அக்காளையை பார்த்து விட்டார். அது தங்களை தாக்க வருவதாக எண்ணி அதனுடன் சண்டையிடத் தொடங்கினான். கடும் சண்டையில் பீமன் அந்த காளையின் வாளை பிடித்து தரையில் அடித்த போது காளையின் உடலானது இரண்டாக பிரிந்தது. அதன் முன்பகுதியானது நேபாளத்தில் உள்ள ஷிபாடோலிலும் பின்பகுதி கேதார்நாத்திலும் விழுந்தது. காளையின் பின்பகுதி விழுந்த இடத்திலிருந்து ஒளி பிளம்பு ஒன்று உண்டானது. அதை பார்த்த பின்பு பீமன் சிவபெருமான் தான் காளை வடிவில் வந்திருந்தார் என்றும் அதை அறியாமல் தான் அவருடன் சண்டையிட்டதையும் நினைத்து வருந்தினார். பீமனை மன்னித்து அவர் ஐவருக்கும் தோஷ நிவர்த்தி அளித்து அங்கேயே முக்கோண வடிவில் சுயம்புலிங்கமாக தோன்றி ஐவருக்கும் காட்சியளித்தார் சிவபெருமான். அவ்விடத்தில் பாண்டவர்கள் கேதாரேஸ்வரருக்கு கோவில் எழுப்பினர். பல இயற்கை சீற்றங்களை கடந்து இன்றளவும் கம்பீரமாக நிற்கின்றது கேதார்நாத் ஆலயம். ஏப்ரல் மாதம் வரும் அக்ஷய திருதியில் இருந்து நவம்பர் மாதம் வரும் கார்த்திகை பௌர்ணமி வரை இக்கோவிலின் நடையானது திறந்திருக்கும். மற்ற மாதங்களில் குப்த காஷிக்கு கோவிலின் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டு வழிபாடு நடத்தப்படும். நன்றி, வணக்கம்.